போத் ஃபெலோப்பியன் டியூபு பிளாக் இனி ஆப்ரேஷன் ஆர் ஐவிஎஃப் மூலமாக மட்டும்தான் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் 100% சான்ஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த ஒரு சிஸ்டருக்கு வெறும் 1 இயரில் எப்படி இயற்கையாகவே இந்த அதிசயம் நடந்தது. இது வெறும் ஒரு டெஸ்டிமோனியல் இல்லை, இது ஒரு தாயின் போராட்டம் மற்றும் ஒரு சரியான முடிவின் வெற்றி. வாங்க மகாலட்சுமி சிஸ்டரோட இந்த நெகிழ்ச்சியான கதையை ஃபுல்லாக பார்க்கலாம். வணக்கம் தோழிகளே, வெல்கம் டு ஃபெமினைன் விமன் கேர் ஃபார் எவ்ரி ஸ்டேஜ். மகாலட்சுமி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்க டெஸ்டிமோனியல் நீங்களே பாருங்கள். ஐ காட் மை ப்ரெக்னென்சி ரிசல்ட் அஸ் பாசிட்டிவ். ரியலி இட்ஸ் அ மிராக்கல். பிகாஸ் எனக்கு இருந்த ப்ராப்ளம்க்கு இது கண்டிப்பாக பெரிய விஷயம். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ ஆப்ரேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. என்னோடய யூட்ரஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னோடய 2 ஃபெலோப்பியன் டியூபும் பிளாக் ஆகிடுச்சு. ஆஸ் பர் டாக்டர் அட்வைஸ் நார்மலாக கன்சீவ் ஆக சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஓப்பன் சர்ஜரி பண்ணி க்யூர் பண்ணணும், இல்லைனா ஐவிஎஃப் பண்ணணும். இது மட்டும்தான் ஆப்ஷன். இது பண்ணாலும் 100% ரிசல்ட் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. இதிலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு பிரதீபா சிஸ்டர் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க. பிகாஸ் நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய என்கொயரி பண்ணுவேன் இதை பற்றி. அப்போது எப்படியோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் உங்ககிட்ட இருந்த மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் பேசினது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. உங்கள் பேச்சை நம்பி உங்ககிட்ட வாங்கி ஃபெமினைன் பேண்டி லைனர் அண்ட் நாப்கின் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய இர்ரெகுலர் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அது கூட நான் கொஞ்சம் டயட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணேன். கரெக்டாக 1 இயரில் எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. இது எல்லா லேடிஸ்க்கும் சொல்லுங்கள். உண்மையாகவே இது பிஸ்னஸ் இல்லை. இதை தாண்டி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே அவேர்னஸ் கொடுக்குறீங்க. இதுக்கு நான் மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் தயவு செஞ்சு நம்பிக்கையை விடாதீங்க. நாங்கள் இருக்கோம். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஷாம்பூ, சோப் அண்ட் நம்ம டெய்லி சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் தான். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் பேன்ஸ், ரொம்ப முக்கியமாக மார்க்கெட்டில் கிடைக்கிற நாப்கின், அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, அதனால் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதில் பழைய அட்டைப்பெட்டி, ரீயூசபிள் காட்டன் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அது ரொம்ப அழுக்காக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பியூர் ஒயிட் ஆகிறதுக்கு டயாக்சின், குளோரின், பெத்தலேட்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் லேயர்ஸ் இருக்கும். பீரியட்ஸ் டைமில் ஸ்மெல் வராமல் இருக்க பர்ஃப்யூம், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். இந்த கெமிக்கல்ஸ்லாம் சினைப்பையை தூண்டி ஆண்ட்ரஜன் அப்படின்ற ஆண் ஹார்மோன்ஸாக அதிகமாக சுரக்க வைக்கும். இது கருமுட்டை வளர்ச்சியை தடுத்து பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இதுக்கெல்லாம் நேச்சுரல் சொல்யூஷன் இருக்குதுங்க. அவேர்னஸ் இல்லாமல் எல்லோரும் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஐவிஎஃப் சென்டருக்கு போயிடுறாங்க. பட் அதுக்கான அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் அவேராக இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நேச்சுரலாகவே பாசிபிள். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். இது ஜஸ்ட் ஒரு நாப்கின் கிடையாது. இது பெண்களோட ஒட்டுமொத்த கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கான முழுமையான தீர்வு. நான் பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேணுமா? பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா? பிசிஓடி, பிசிஓஎஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு நேச்சுரலாக சரி பண்ணணுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.